எங்க பிள்ளையா ஏத்துக்கிறோம். அப்படி இல்லைனா நீ எங்களுக்கு பிள்ளையும் இல்ல, இந்த வீட்டுல உனக்கு இடமும் இல்ல. முடிவு உன் கையில தான் இருக்கு. என்ன சொல்ற? பேச்சி என்ன இதெல்லாம்? நீங்க வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்கீங்களா? அவன் சுயமா முடிவு எடுக்கட்டும். நீ சொல்லு. சொல்லு சொல்லுடா. யோ மாப்பிள, என்னையா அமைதியாவே நிக்கிற? அத்தைதான் கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லியா? மா உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலம்மா. வள்ளி மேடத்தை ரஞ்சித்துக்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக மட்டும் நான் அவங்க கழுத்துல ஒன்றும் தாலி கட்டல. உண்மையிலே அவங்க என் மனசுக்குள்ள ரொம்ப நாளா இருந்திருக்காங்கம்மா. நானும் அவங்களும் ஒன்னாவே வளர்ந்ததால அதை புரிஞ்சுக்கவே ரொம்ப நாளா இருக்கு. அம்மா இப்ப சொல்றேம்மா, வள்ளி மேடம் தான் என்னோட பொண்டாட்டி. இந்த ஜென்மம்னு இல்ல, இன்னும் 7 ஜென்மம் ஆனாலும் அவங்க தான் எனக்கு பொண்டாட்டி. இங்க பாருமா, அதுக்காக ஆனந்தியை நான் அப்படியே விட்டுற மாட்டேமா. அவ வாழ்க்கையை சரி பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு. என் பொண்ணு வாழ்க்கைய பாழாக்கிட்டியடா பாவி. சொன்னா கேளு. என்ன பண்ற? என்ன பண்ற பேச்சி? எல்லாரும் நம்மள பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி மோசம் போயிட்டமே. மா டேய் கார்த்தி, இந்த பிரச்சனையெல்லாம் உன்னால தானே சரி பண்ண முடியும். டேய் நான் ஏற்கனவே ரேணுகாட்ட எல்லாம் பேசிட்டேன்டா. அவ பிரச்சனையே இல்ல, நீ மட்டும் கொஞ்சம் இறங்கி வந்தா எல்லாமே மாறிடும்டா. ப்ளீஸ்டா, என் தங்கச்சி ஏத்துக்கோடா. டேய் நான் பண்ணதுக்காக இவ்வளவு தண்டிச்சிடாதடா. அடச்சி வாய முறை நம்பிக்கை துரோகி. ஏண்டா டேய், என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டலனா ஆனந்தி கழுத்துல தாலி கட்ட மாட்டேன்னு அன்னைக்கே படிச்சு சொன்னாங்கடா. என்னால ரேணுகாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு அன்னைக்கே சொல்ல வேண்டியதாண்டா. கடைசி வரைக்கும் எங்க எல்லாரையும் நல்லா நம்ப வச்சு ஏமாத்திட்டு இப்ப நியாயம் பேசிட்டு இருக்கியா? ஏங்க நீங்க உள்ள வரீங்களா இல்ல அவனோட சேர்ந்து போறீங்களா? இப்ப உள்ள வர போறீங்களா இல்லையா? எப்பா வேலு, பேச்சிய பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவளுக்கு ஆனந்தி வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேங்கிற கவலை. அதனாலதான் இப்படி எல்லாம் பேசுறாப்பா. எல்லாமே கொஞ்ச நாள்ல சரியாயிடும். அது வரைக்கும் ஜானகி அம்மா வீட்டிலேயே இரு. அம்மா வேலைன்னு கொஞ்சம் பாத்துக்கங்க. நான் பாத்துக்கிறேன் முத்தையா, நீ முதல்ல பேச்சிய சமாதானப்படுத்து. இப்ப உள்ள வர போறீங்களா இல்லையா? நீ போ முத்தையா, நான் பாத்துக்கிறேன். வேலு பத்திரமா இருப்பா. நான் அப்புறமா போன் பண்றேன். சரிப்பா. உன்னை ரெஸ்ட் எடுக்க தானே சொன்னேன். நீ எதுக்குப்பா இப்ப கீழே வந்த? உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னப்பா பண்றது? அக்கா வெளியில வள்ளி நிக்கிறாங்க. பாவங்கா கொற்ற மழையில நனைஞ்சிட்டு நிக்கிறாக்கா. கதவை திறந்து விடுக்கா. அவ நின்ன நமக்கு என்ன ரத்தனம்? நாமெல்லாம் வேணான்னு தானே கோர்ட்ல அந்த வேலனுக்கு ஆதரவா வாக்குமூலம் கொடுத்தா. அப்புறம் எதுக்காக இங்க வந்திருக்கா? அவளை இந்த வீட்டுக்குள்ளேயே சேர்க்க கூடாது. உன்னோட மானம் மரியாதை எல்லாத்தையும் குப்பையில தூக்கி வீசனவன் நான் மன்னிக்கவே மாட்டேன் ரத்னம். நீ அவளுக்காக கவலைப்படாம மேல போய் நல்ல ரெஸ்ட் எடு. அவளை நான் பாத்துக்கிறேன். அப்பா அப்பா தயவு செஞ்சு என்ன நம்புங்கப்பா.
நான் சொல்றத ஒரே ஒரு வாட்டி கேளுங்கப்பா. ரத்னம், அவ கிடக்குறா, நீ போ போ. இப்போ நீ இருக்கிற நிலைமையில அவகிட்ட பேசினா தேவையில்லாத டென்ஷன் தான் வரும். அது உன் ஹெல்த்துக்கு நல்லது இல்லப்பா. இங்க பாருப்பா, நீ போய் ரெஸ்ட் எடு, அவளை நான் பாத்துக்கிறேன். சரிக்கா, நான் வள்ளி பேசினதையெல்லாம் கேட்கல. நானே அவளை இங்க இருந்து போக சொல்லிடுறேன். ரத்னம், ரத்னம், வள்ளி, அப்பா, வள்ளி, வாமா. அப்பா. அப்பா, நான் எந்த தப்பும் பண்ணலப்பா. சத்தியமா நான் எந்த தப்பும் பண்ணல. அந்த வேலன் தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டான்ப்பா. அவன் அப்படி நடந்துக்குவான்னு நானும் எதிர்பார்க்கலப்பா. அப்பா, தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காதீங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. ஆமா மாமா, வள்ளிக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. வேலன் இப்படி பண்ணுவான்னு நிஜமாவே வள்ளி எதிர்பார்க்கல மாமா. அவளை நம்புங்க மாமா. அப்படின்னா அவ எதுக்காக கோர்ட்ல மாத்தி சொன்னான்னு கேளுங்க. இங்க வந்து வேலைநாடு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இருக்கா. ஏன் அது கோர்ட்ல சொல்ல முடியாதாமா? இங்க பாரு வள்ளி, அவன் கேக்குறதுலயும் நியாயம் இருக்குல்ல.